Hello everyone. இந்த வீடியோல interpretation of ABG analysis பார்க்கலாம். இதோட basic components தெரியணும்னா previous video போய் பாருங்க. இதோட 3 important steps ன்னு பார்த்தோம்னா first one pH level. pH level வச்சு இது acidic இல்ல alkalotic first identify பண்ணனும். Second one partial pressure of carbon dioxide level and bicarbonate level வச்சு இது respiratory condition இல்ல metabolic condition identify பண்ணனும். Third one compensation check பண்ணனும். இது compensation ஆகாம இருக்கா இல்ல compensation ஆகி இருக்கான்னு பார்க்கணும். காம்பன்சேஷன் ஆகி இருந்துச்சுன்னா இது பார்ஷியலி காம்பன்சேட்டடா இல்லை ஃபுல்லி காம்பன்சேட்டடான்னு செக் பண்ணுறோம். இதை ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னா பிஹெச்சோட வேல்யூ வந்து 7.50 விச் மீன்ஸ் இட் இஸ் ஆல்கலோட்டிக். செகண்ட் ஒன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அண்ட் பைகார்பனேட் லெவல் ரெண்டுமே அதோட நார்மல் ரேஞ்சில் இல்லை. அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட வேல்யூ வந்து இட் இஸ் மோர் தென் 45 விச் மீன்ஸ் இது வந்து அசிடிக். பட் அக்கார்டிங் டு த பிஹெச் ஆல்ரெடி இந்த கண்டிஷனை ஆல்கலோட்டிக்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட வேல்யூவில் அப்நார்மலிட்டி கிடையாது. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி வைக்கலாம். பைகார்பனேட்டோட வேல்யூவை செக் பண்ணலாம். இட் இஸ் ரிமைனிங் மோர் தென் 26. ஸோ இதை பேஸ் ஆல்கலோட்டிக்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு பிஹெச் இந்த கண்டிஷன் ஆல்கலோட்டிக்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு பைகார்பனேட் லெவல் இந்த கண்டிஷன் ஆல்கலோட்டிக்னு சொல்கிறோம். ஸோ தெர் இஸ் அன் அப்நார்மலிட்டி இன் தி பைகார்பனேட் லெவல் விச் மீன்ஸ் இட் இஸ் அ மெட்டபாலிக் கண்டிஷன். இந்த பைகார்பனேட்டோட அப்நார்மலிட்டியை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் பார்ஷியல் pressure of carbon dioxide ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பட் இட் இஸ் நாட் காம்பன்சேட்டிங் த பிஹெச் லெவல். பிஹெச் லெவல் இன்னும் அப்நார்மலாகவே இருக்குது. ஸோ இதை பார்ஷியலி காம்பன்சேட்டட் மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா பிஹெச் லெவல் 7.35 அதோட நார்மல் ரேஞ்சில் தான் அது ரீட்டைன் ஆகி இருக்குது. பட் 7.35 இஸ் க்ளோசர் டு தி அசிடிக் ஸ்டேட். இந்த கண்டிஷனை நம்ம அதனால் அசிடிக்னு டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அண்ட் பைகார்பனேட் லெவல் செக் பண்ணுறோம். ரெண்டுமே அப்நார்மலாக தான் இருக்குது. And bicarbonate value it is more than 26 which means it is alkalotic. But pH level வச்சு already இதை நம்ம acidic condition define பண்ணிட்டோம். So bicarbonate valueல இங்க abnormality கிடையாது. As of now இந்த வேல்யூவை நம்ம exclude பண்ணி வைக்கலாம். இப்போ partial pressure of carbon dioxide வேல்யூவை செக் பண்ணலாம். It is more than 45 which means it is acidic. So pH வேல்யூ படியும் the condition is acidic and partial pressure of carbon dioxide வேல்யூ படியும் the condition is acidic and partial pressure of carbon dioxide வேல்யூல abnormality இருந்துச்சுன்னா it is related to a respiratory condition. So இது respiratory acidosisனு சொல்லலாம். And இந்த partial pressure of carbon dioxide ஓட வேல்யூவை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே பைகார்பனேட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. And it has compensated the pH value also. pH ஓட வேல்யூவும் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இதை fully compensated respiratory acidosisனு சொல்கிறோம். So this is how we'll interpret the ABG values. Thank you.